இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோன்னா பார்ட்டிக்கல் அண்ட் வேவ் நேச்சர் ஆஃப் எலக்ட்ரான். அதாவது டி broglie அப்படிங்கிற சயின்டிஸ்ட் தான் வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பை கொடுத்தாரு. அவருடைய கான்செப்ட் படி என்ன அப்படின்னா, எலக்ட்ரான் வந்து நம்ம லைட் மாதிரியே பிஹேவ் பண்ணுது. அப்படின்னா இட் ஹாஸ் போத் பார்ட்டிக்கல் நேச்சர் அண்ட் வேவ் நேச்சர். இந்த ரிலேஷன்ஷிப் அவர் எதுலேருந்து கொண்டு வரார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நமக்கு வந்து பிளாங்க்ஸ் ஈக்குவேஷன் தெரியும். அக்கார்டிங் டு பிளாங்க் ஈக்குவேஷன் நமக்கு என்ன தெரியும், E is equal to h. அதே மாதிரி ஐன்ஸ்டீனுடைய மாஸ் எனர்ஜி ரிலேஷன்ஷிப்லேருந்து நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா, E is equal to mc². ஸோ இந்த ரெண்டு ரிலேஷன்ஷிப்பை தான் அவர் யூஸ் பண்ணுறார், ரைட். இது ரெண்டுத்தையுமே ரிலேட் பண்ணிங்கன்னா நம்ம என்ன சொல்லலாம், h nu is equal to mc². இப்போ இந்த மியோட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுங்கள், c/λ is equal to mc². நீங்கள் இந்த c கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா நமக்கு என்ன கிடைக்கும், λ is equal to h/mc. இது ஒரு டி broglie ரிலேஷன்ஷிப் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ இதையே வந்து இப்படி கூட சொல்லலாம், λ is equal to h/p. வாட் இஸ் p? p stands for momentum. அதாவது இந்த mcங்கிறது வந்து m இன்ட்டு வெலாசிட்டி அட் கான்ஸ்டன்ட் அப்படின்றது தான் நம்ம வந்து சின்னு சொல்கிறோம். மாஸ் அண்ட் வெலாசிட்டி தான் மொமெண்டம். இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து கொஞ்சம் மாடிஃபை பண்ணி எப்படி சொல்கிறாங்கன்னா, நமக்கு என்ன தெரியும்னா, இங்கே பாருங்கள், அதாவது மொமெண்டம் ஆஃப் மூவிங் எலக்ட்ரான் is inversely proportional to its wavelength. ஸோ இதுதான் வந்து டி broglie ரிலேஷன்ஷிப். அதாவது மொமெண்டம் ஆஃப் மூவிங் எலக்ட்ரான் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு இட்ஸ் வேவ்லென்த், ரைட். இப்போ இதை வந்து கைனட்டிக் எனர்ஜியோட ரிலேட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். நமக்கு தெரியும் கைனட்டிக் எனர்ஜின்றது என்னது, ஆஃப் mv². இதுதான் அந்த ஃபார்முலா. இப்போ இந்த ஃபார்முலாவோட ரிலேட் பண்ணுறோன்னா நம்ம வந்து இந்த λ is equal to h/p ரிலேஷன்ஷிப்பை நம்ம எப்படி கொடுக்கலான்னா, h/√2em. ஸோ இதை நம்ம வந்து டைரெக்டாக இப்படி எழுதிக்கலாம். இங்கே பாருங்கள், λ is equal to h/√2em. ஸோ இந்த ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப முக்கியம். என்னென்னா இதை வச்சு நம்ம ப்ராப்ளம் கேட்பாங்க. அதாவது வேவ் லென்த்துக்கும் கைனட்டிக் எனர்ஜிக்கும் என்ன ரிலேஷன்ஷிப், சரியா. ஸோ திஸ் ரிலேஷன்ஷிப் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதாவது இதை வச்சும் டைரெக்டாக உனக்கு ப்ராப்ளம் கேட்கலாம். λ is equal to h/m இப்படி டைரெக்டாகவும் கேட்கலாம். ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்லையும் கேட்கலாம். ப்ராப்ளம் வந்து ரெண்டு ஸ்டைல்லையுமே கேட்பாங்க. இப்போ அடுத்து டேவிசன் அண்ட் ஜெர்மர் வந்து இந்த ஈக்குவேஷனை எப்படி மாடிஃபை பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது உங்களுக்கு வந்து அவருடைய மாடிஃபிகேஷன் என்னென்னா, ஒரு சார்ஜ்டு பார்ட்டிக்கிள், அதாவது எலக்ட்ரான், இது வந்து ஒரு குறிப்பிட்ட பொட்டன்ஷியல் கொடுக்குறார். அதை வச்சு ஆசிலரேட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். அவர் சொல்கிற விஷயம் என்னென்னா, ஆஃப் mv², கைனட்டிக் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு த ஆசிலரேட்டட் பொட்டன்ஷியல். ஸோ இப்படி ரிலேட் பண்ணும்போது நம்மளுடைய λ வேல்யூ என்ன மாறுதுன்னா, λ is equal to h/√2evm. பாருங்கள், அதாவது அந்த கைனட்டிக் எனர்ஜி எடுத்துகிட்டு நான் இதை சப்ஸ்டிட் பண்ணுறேன், ev. ஸோ ஒருவேளை உங்களோட சார்ஜ் வந்து q அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ரிலேஷன்ஷிப் வந்து சில புக்கில் இப்படி கொடுப்பாங்க, λ is equal to h/√2qvm. அதாவது q stands for charge of electron. ஸோ ரெண்டுமே கரெக்ட். ஸோ திஸ் இஸ் அக்கார்டிங் டு டேவிசன் அண்ட் ஜெர்மர். ஸோ இப்போ அடுத்து இதை வச்சு வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த ப்ராப்ளத்தில் பாருங்கள் என்ன கேட்டிருக்காங்க, இஃப் த கைனட்டிக் எனர்ஜி ஆஃப் அன் எலக்ட்ரான் இஸ் இன்க்ரீஸ்டு பை 4 times, த வேவ்லென்த் ஆஃப் டி broglie வேவ் அசோசியேட்டட் வித் இட் வுட் பிகம். அதாவது கைனட்டிக் எனர்ஜி வந்து 4 times இன்க்ரீஸ் பண்ணால் வேவ் லென்த் என்ன ஆகும். ஸோ நமக்கு இருக்க ஃபார்முலா என்ன, λ is equal to h/√2em. ஸோ வேவ் லென்த்துக்கும் கைனட்டிக் எனர்ஜிங்க இருக்கிற ரிலேஷன்ஷிப் இது தான். இதை நம்ம தனியாக எடுத்து எழுதிக்கலாம். இங்கே பாருங்கள், ஸோ 1/√e.
கைனடிக் எனர்ஜி. இப்போ இது எத்தனை டைம் இன்க்ரீஸ் ஆகுது? 4 டைம் நான் இன்க்ரீஸ் பண்ணுறேன் கைனடிக் எனர்ஜி. அப்போ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோன்னா இங்கே பாருங்கள் 1/√4. நான் 4 டைம் இன்க்ரீஸ் பண்ணுறதால ஸோ √4 இஸ் நத்திங் பட் 2. ஸோ இட் பிகம்ஸ் 1/2 டைம்ஸ். ஸோ அப்போ வேவ் லென்த் எனக்கு வந்து 1/2 டைம்ஸ் வந்து மாறுது. அதாவது நான் வந்து கைனடிக் எனர்ஜியை 4 டைம்ஸ் நான் இன்க்ரீஸ் பண்ணால் எனக்கு வேவ் லென்த் 1/2 டைம்ஸ். ஸோ ஆப்ஷனில் பாருங்கள் எங்கே இருக்குது 1/2 டைம்ஸ். ஸோ திஸ் இஸ் த ஆன்சர். ஸோ அடுத்த கொஷின் பாருங்கள் என்ன கேட்குறாங்க. த மாஸ் ஆஃப் ஃபோட்டான் ஹேவிங் வேவ் லென்த் ஆஃப் 1 nanometer இஸ். அதாவது மாஸ் கேட்குறாங்க, அவங்க வேவ் லென்த் கொடுத்துட்டாங்க. வேவ் லென்த் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 1 nanometerல கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு ஃபார்முலா தெரியும். ஃபார்முலா என்ன? லாம்டா இஸ் ஈக்குவல் டு h/mc. mv எப்படி வேணாலும் கொடுக்கலாம். இப்போ அடுத்து நமக்கு கேட்குறது m தான் இல்லையா? ஸோ அப்போ இந்த ஃபார்முலாவை நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணிக்கலாம். m இஸ் ஈக்குவல் டு h/λ இன்ட்டு c. ஸோ நம்ம ஹச்சோட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணோம். 6.626 into 10⁻⁻34. இது ஹச்சோட வேல்யூ. அடுத்து இங்கே லாம்டா பாருங்கள். லாம்டா வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 1 nanometer கொடுத்துருக்காங்க. இப்போ நமக்கு என்ன செய்யணும்னா அந்த நேனோமீட்டர் வந்து அப்படியே நம்ம சப்ஸ்டிட் பண்ணக்கூடாது. நமக்கு என்ன தெரியும்? 1 nanometer இஸ் நத்திங் பட் 10⁻⁻9 மீட்டர் இல்லையா? ஸோ இது மீட்டரில் கன்வெர்ட் பண்ணி போடணும். அப்படின்னா அவங்க இந்த இடத்துல நம்ம வந்து லாம்டா வேல்யூவை 10⁻⁻9 சப்ஸ்டிட் பண்ணணும். அடுத்தது சி வேல்யூ ப்ராப்ளத்தில் கொடுக்கல பாருங்கள். ஏன்? சி கான்ஸ்டன்ட், அதாவது வெலாசிட்டி ஆஃப் லைட் தான் அது. இப்போ சியோட வேல்யூ நமக்கு தெரியும். சின்னா 3 × 10⁸. ஸோ இதை நம்ம மல்டிப்ளை பண்ணி அடுத்து டிவைட் பண்ணோம்னா எம் வேல்யூ எவ்வளோ வருது அப்படின்னா அரவுண்டு 2.2 × 10⁻⁻33 கிலோகிராம். ஸோ திஸ் இஸ் த ஆன்சர். இந்த ஆப்ஷன் எங்கே இருக்குது பாருங்கள். 10⁻⁻33 இல்லையா? 33 எங்கே இருக்குது? 2.2 × 10⁻⁻33 ரைட். இதுவும் இருக்குது, ஆனால் கிராமில் இருக்குது. நம்ம வந்து கிலோகிராமில் தான் கால்குலேட் பண்ணுறோம். ஸோ கிலோகிராம் தான் ஆன்சர். அடுத்தது பாருங்கள், அதே ஸ்டைலில் இன்னொரு கொஷின் நான் கொடுக்குறேன். இதை நீங்கள் கால்குலேட் பண்ணுங்கள். இந்த சேம் ஸ்டைல். வாட் இஸ் த மாஸ் ஆஃப் ஃபோட்டான் ஆஃப் சோடியம் லைட் வித் வேவ் லென்த் ஆஃப் 5890 ஆம்ஸ்டாங். அதாவது என்னென்னா இங்கே நேனோமீட்டரில் கொடுத்துருக்காங்க, ஆம்ஸ்டாங்கில் கொடுத்துருக்காங்க. இப்போ நேனோமீட்டர் வரும்போது 10⁻⁻9 மீட்டர் போட்ட மாதிரி இது 10⁻⁻10 மீட்டர் நீங்கள் போட போகிறீங்க. போட்டு சப்ஸ்டிட் பண்ணி என்ன ஆன்சர் வருதுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ அடுத்த ப்ராப்ளத்தை பாருங்கள். The de Broglie wavelength of 1 milligram grain of sand blown by a 20 meter per second wind. அதாவது ஒரு 20 மீட்டர் per செகண்டில் வெலாசிட்டியில் வின் வந்து கிரெயின் ஆஃப் சேண்டை இந்த வேவ் லென்த் அளவுக்கு இருக்கக்கூடியதை தள்ளுதுன்னா அதுக்கு வந்து வேவ் லென்த் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. நான் ஆஸ் யூஷுவல் அதே ஃபார்மில் தான். ஸோ லாம்டா இஸ் ஈக்குவல் டு h/mv ரைட். இப்போ அடுத்தது பாருங்கள். இப்போ இதில் வந்து நம்ம என்ன செய்யணும்னா இதில் வந்து என்ன மில்லிகிராமில் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம மில்லிகிராமில் இருக்கிறத வந்து கிலோகிராமுக்கு மாற்றணும். எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 1 milligram கொடுத்துருக்காங்க பாருங்கள். இப்போ 1 milligramன்றது 10⁻⁻6 கிலோகிராம். ஸோ இதை தான் நமக்கு சப்ஸ்டிட் பண்ணணும். ஸோ நமக்கு ஏற்கனவே ஹச் வேல்யூ தெரியும். ஹச் வேல்யூனா 6.626 × 10⁻⁻34. இப்போ எம் வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்க பாருங்கள். எம் வந்து 10⁻⁻6. அடுத்து வெலாசிட்டி எவ்வளோ கொடுத்துருக்காங்க? இது 20. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணி கேன்சல் பண்ணோம்னா நமக்கு என்ன வருதுன்னா 3.3 × அரவுண்ட் இது பவர் வந்து 10⁻⁻29 மீட்டர். ஏன்னா வேவ் லென்த் வந்து நம்ம எதில் சொல்கிறோன்னா மீட்டரில் சொல்கிறோம். வேவ் லென்த் எதில் சொல்கிறோம்? மீட்டர். அடுத்து இது பாருங்கள். velocity of de Broglie wave is given by என்னென்னா 4 ரிலேஷன்ஷிப் கொடுத்துருக்காங்க. அதாவது இருக்கிற ஃபார்முலாவை மிங்கிள் பண்ணி கொடுத்துருக்காங்க, வேறு ஒன்றும் இல்லை. இப்போ அதில் வெலாசிட்டி தெரியும் நமக்கு. என்னென்னா இதை கொடுத்துருக்க எல்லாமே பாருங்கள். நமக்கு இருக்க ரிலேஷன்ஷிப் ஃபஸ்ட்டு எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் ஆப்ஷன் பாருங்கள். லாம்டா இஸ் ஈக்குவல் h/mv. இதை நம்ம இப்படியும் எழுதலாம். எப்படி? h/p அப்படி எழுதலாம். ஏன்னா p ஸ்டாண்ட்ஸ் ஃபார் மொமெண்டம் இல்லையா? இப்போ நமக்கு இது வந்து இப்படி கூட எழுதிக்கோங்க. p இஸ் ஈக்குவல் டு h/λ. அதாவது நான் இந்த ஸ்டைலுக்கு கொண்டு வந்துடுங்க. லாம்டா வந்து கீழே வந்துருச்சு, p மேலே போயிடுச்சு.
இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த P is equal to H by lambdaங்கிறதுலே Pயோட வேல்யூ நமக்கு தெரியும், அது MV. அதை இந்த இடத்துல அப்படியே சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா இப்படி ஆகிடுமா பாருங்கள், MV is equal to H by lambda இப்படி வந்துடும். இப்போ பாருங்கள், இப்போ நம்ம வந்து அவங்க கொடுத்துருக்க ரிலேஷன்ஷிப் படி பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து MC கீழே வருது, இங்கே பாருங்கள் MC இங்கே மேலே வருது. ஸோ நம்ம வந்து இந்த வேல்யூமே நம்ம சப்ஸ்டிட் பண்ணுவோம். அப்படி சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா இப்படி வருமா பாருங்கள், இதை எடுத்து சப்ஸ்டிட் பண்ணுங்கள். ஸோ இங்கே பாருங்கள், MV is equal to H nu by C இப்படி கொண்டு வந்துடலாமா? அப்படின்னா நமக்கு வந்து என்ன வேணும், V மட்டும்தான் வேணும். அப்படின்னா இப்படி மாற்றுங்க, M கீழே கொண்டு வாங்க, H nu by M into C, ரைட்? ஸோ இந்த ரிலேஷன்ஷிப் படி பார்த்தேன்னா இதுதான் எனக்கு வெலாசிட்டிக்கான ரிலேஷன்ஷிப். இதை டேரெக்டாக நம்ம மெமரி பண்ணலாம் கூடாது, ஏன்னா அவங்க எந்த ஸ்டைலில் வேணாலும் கம்பைன் பண்ணி கொடுக்கலாம். அப்படி கொடுக்கும்போது அதுக்கு தகுந்த மாதிரி இந்த ஸ்டெப்லேருந்து நம்ம மாற்ற தெரியணும். ஒன்று இப்படியும் வரலாம், இல்லை இப்படியும் கொடுக்கலாம். ஸோ அதனால் இந்த 3 ஃபார்மில் எதை வேணாலும் கொடுக்கலாம், பார்த்துங்க. அடுத்தது பாருங்கள், இந்த ப்ராப்ளத்தில் என்ன பாருங்கள், கால்குலேட் த வேவ் லென்த். அவங்க வேவ் லென்த்தே நேனோமீட்டரில் கேட்குறாங்க. இன் நேனோமீட்டர் அசோசியேட்டட் வித் எ ப்ரோட்டான் மூவிங் at 10⁻³ மீட்டர் per second, 10⁻³ மீட்டர் per second. அப்புறம் மாஸ் ஆஃப் ப்ரோட்டான் அவங்களே கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ இதில் என்ன இந்த ப்ராப்ளத்தில் நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னா, நேனோமீட்டரில் ஆன்சரை சொல்லணும். ஆஸ் யூஷுவல் நம்ம வந்து கால்குலேட் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், lambda is equal to H by MV. ஸோ H வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுங்கள், 6.626 into 10⁻³ by M வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்க, மாஸ் தான் இருக்குது, 1.67 into 10⁻27 into V வெலாசிட்டி எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 10⁻3, ரைட்? 10⁻3. ஸோ சப்ஸ்டிட் பண்ணிட்டீங்கன்னா, ஸோ அடுத்து இந்த பவர் அட்ஜஸ்ட் பண்ணுங்கள், இதை கேன்சல் பண்ணுங்கள். கேன்சல் பண்ணிங்கன்னா இதை டிவைட் பண்ணிங்கன்னா நமக்கு எவ்வளோ வரும்னா 0.3 into 10⁻⁻9 மீட்டர். இது வந்து 0.39 கிட்ட வரும் இல்லையா? ஸோ அப்போ வந்து இது இப்படி கூட எழுதிக்கோங்க, 0.4 நான் ரவுண்ட் பண்ணிட்டேன், into 10⁻⁻9 மீட்டர். பட் தேர் லுக்கிங் த ஆன்சர் இன் நேனோமீட்டர் இல்லையா? நேனோமீட்டர்னால் இப்போ 10⁻�9 மீட்டர் இஸ் நத்திங் பட் 1 நேனோமீட்டர். அப்போ ஆன்சர் அப்படி இப்படி எழுதிக்கோங்க, 0.4 நேனோமீட்டர். தட்ஸ் ஆல், ரைட்? அதாவது என்ன ரிலேஷன்ஷிப்னால், ஒரு நேனோமீட்டர்ன்றது 10⁻�9 மீட்டர். அதனால தான் நான் 10⁻�9 அப்படியே கொண்டு வந்துட்டேன். ஸோ நமக்கு ஆன்சர் ஈஸியாக கொண்டு வந்துடலாம். ஸோ இதுதான் ஆன்சர், 0.4 நேனோமீட்டர். ஸோ அடுத்த ப்ராப்ளம் பாருங்கள். இதில் என்ன கேட்குறாங்க, த வேவ் லென்த் ஆஃப் electron waves in 2 orbit is 3:5. The ratio of kinetic energy of electrons. என்ன அவங்க கேட்குறாங்கன்னா, எனர்ஜிக்கும், அதாவது நான் ஃபஸ்ட்டு ப்ராப்ளத்தில் பார்த்தேன் பாருங்கள், எனர்ஜிக்கும் வேவ் லென்த்துக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப் தான். அங்கே பாருங்கள், வேவ் லென்த்து அப்புறம் கைனடிக் எனர்ஜி. ஸோ நமக்கு அங்கேயே தெரியும், ஒன்றோட ஒன்று இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷன். ஏன் அந்த ஃபார்முலா என்னன்னு இதை பாருங்கள், lambda is h by root of 2em இல்லையா? இப்போ நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா பாருங்கள், இதுதான் கைனடிக் எனர்ஜி, இது வேவ் லென்த். இட் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். அப்போ யாரோ 2 பேருக்கு நம்ம கம்பேர் பண்ணுறோன்னா இப்படி எழுதலாமா பாருங்கள், lambda1 divided by lambda2 is nothing but square root of E2 by E1. இங்கே மாறி வரணும், இங்கே பாருங்கள், ஏன்னா இது ஆர் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். ஸோ lambda1 by lambda2 is equal to square root of E2 by E1. இந்த ரேஷியோ தான் அவங்க கொடுத்துருக்காங்க பாருங்கள். த வேவ் லென்த் ஆஃப் எலக்ட்ரான் வேவ்ஸ் இன் 2 ஆர்பிட் வந்து 3:5 இருக்குது. அப்போ அதை அப்படியே இங்கே சப்ஸ்டிட் பண்ணிக்கோங்க, 3/5ன்னு போட்டுக்கோங்க. ஸோ 3/5 is equal to square root of E2 by E1, ரைட்? இப்போ இது ஸ்கொயர் ரூட் எடுக்கணும்னா 2 பக்கமும் நான் ஸ்கொயர் பண்ணிக்கிறேன். இப்படி பண்ணிக்கலாமா பாருங்கள், 9/25 is equal to E2 by E1. ஸோ எனக்கு E2 by E1 உடைய வேல்யூ கிடச்சிச்சு. அப்போ E1 E2 ரேஷியோ எப்படி இருக்கும் பாருங்கள், E1 is to E2 is equal to, இங்கே பாருங்கள், 25:9. ஸோ ஏன்னா E1 இது E2. ஸோ E1ஓட வேல்யூ 25, E2ஓட வேல்யூ 9. அப்போ 25:9. அப்போ எங்கே இருக்குது பாருங்கள், 25:9. திஸ் இஸ் த ஆன்சர்.
ஸோ ஃபஸ்ட் ப்ராப்ளமும் இதுவும் ஒன்று தான். அதாவது ரிலேஷன்ஷிப், அதாவது வேவ் லென்த்தும் கைனடிக் எனர்ஜியும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்குது. ஸோ 2 பேரை கேட்கும்போது நான் அதை கம்பேர் பண்ணியிருக்கேன்.